வணக்க மக்களே, நான் உங்க கோகுல். மக்களே, ஆந்திர மாநிலத்துல 2 வயசு பாப்பா ஜானவி பாப்பா காணாம போய் இன்னையோட 38 நாள் கம்ப்ளீட் ஆகுதுங்க. பட் பேபி இஸ் நோ மோர். லைவ்ல இருக்காளா, பாப்பாக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்ட்டு எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கலங்க. தொடர்ந்து நீங்க நிறைய பேர் ஒரு சிலர் வந்து பாப்பா சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அப்டேட்ஸ் கொடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ அந்த பேசிஸ்ல தான் இப்போ பாப்பா சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன நிகழ்வுகள் வந்து நடந்துட்டு இருக்கிறத உங்ககிட்ட வந்து நான் அதை அப்டேட்டா கொடுத்துட்றேன். ஏன்னா நீங்க கேட்டிருக்க அந்த மரியாதையின் பெயர்ல நான் இதை வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். அதாவது மக்களே, பாப்பா காணாம போச்சு இல்லையா? அந்த காணாம போன அந்த சம்பவம் அவங்களுடைய பெற்றோர்களை பயங்கரமா வாட்டி வதச்சி எடுத்துக்கிட்டு இருக்குங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரீசெண்டா அவங்களுடைய பெற்றோர்கள் ஒரு ஆன்மீக தலத்துக்கு சென்று அங்க சாமியெல்லாம் கும்பிட்டு அவங்க அந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய அந்த காட்சிகள்லாம் பார்க்க முடியுது. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே ரொம்ப பாவமா இருக்குங்க. ஏன்னா ஒரு 4, 3 வாரம் கடந்து போச்சு. ஐ திங்க் 4, 5 வாரம் கடந்து போச்சு பாப்பா காணாம போய். இப்போ வரைக்கும் எந்த ஒரு துப்புமே துலங்கல. பாப்பா எங்க இருக்கா, ஏது இருக்கா, லைவ்ல தான் இருக்காளா, இல்ல பாப்பா அந்த மாதிரிலாம் இருக்காது. அந்த மாதிரி ஆயிருக்குமா அப்படின்ட்டு பல வகையான குழப்பங்கள், ஒரு மாதிரியான பீதி நிலை நம்மளுக்கே இருக்கு. குழந்தைய பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவங்க என்ன மாதிரியான ஒரு டிராமாஸை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்கன்றது நம்மளால வார்த்தை அளவில் வந்து சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு ரணங்களை வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ரீசெண்டாக கூட கேள்விப்பட்டோம். அவங்களுடைய அம்மா கைகூப்பி அந்த மீடியாஸ்ல அவ்வளோ கஷ்டப்பட்டு அழுது அவங்க நிறைய ரிக்வஸ்ட்டை வந்து வச்சிருந்தாங்க. எங்க பாப்பா வேற யாராச்சும் நீங்க எடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. நான் போலீஸ் கிட்ட பேசுவேன். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் குடுக்காம நான் பாத்துக்கிறேன். எங்க பாப்பாவை கொண்டு வந்து தாங்க அப்படின்ட்டு அவங்களுடைய அம்மா கதறி அழுவக்கூடிய அந்த காட்சிகள் ரணமளிக்குதுங்க. இன்னொரு பக்கம் அவங்களுடைய அப்பா அவங்க தோட்டம் மாதிரியே பக்கத்துல தோட்டத்துல இருக்கக்கூடிய நபர்கள், அந்த மாதிரி தோட்டத்துல தனியா வீடு வச்சிருப்பாங்களே, அவங்க கிட்ட எல்லாம் போய் விசாரிக்கிறாரு. இந்த மாதிரி எங்க பாப்பா நீங்க பாத்தீங்களா அப்படின்ட்டு. ஸோ பைக் எடுத்துக்கிட்டு அந்த பாப்பாவுடைய போட்டோவை அந்த ஃப்ரேம்ஸ், அதாவது அந்த போஸ்டர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதை எடுத்துன்னு போயிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு எல்லா ஊர்லயும். பாப்பா காணாம போன அந்த போஸ்டர்ஸ். பட் பாப்பா சம்மந்தப்பட்டு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. யாருமே இது வரைக்கும் அத்தன்டிக்கா பாப்பா சம்மந்தப்பட்டு ஒரு டீட்டெயிலும் எதுவுமே வெளியே வரலங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய விஷயமே இதுதான். ரீசெண்டா அவங்களுடைய அம்மா அப்பாலாம் போயிட்டு ஏதோ ஒரு ஆன்மீக தலத்துல போயிட்டு அவங்க வந்து கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வராங்க. அது எல்லாமே மீடியா கவர் பண்ணிட்டு வராங்க. ஸோ மீடியா அட்டென்ஷன் கூட மங்கிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் கிடையாது இந்த பாப்பா கேஸ்ல. நானும் நிறைய மீடியாக்களை பார்த்துட்டு இருக்கேன். கொஷின்ஸ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக வைக்கிறாங்க. பட் அதே சமயத்துல பெருசா வைக்கிறாங்களான்னு பார்க்கும்போது கிடையாதுங்க. போலீஸ் நல்லா தேடினாங்க, போலீஸ் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு இப்படிதான் சொல்றாங்களே தவிர்த்து பாப்பாக்கு என்னாச்சு ஏதாச்சு, எப்ப தேடி கண்டுபிடிச்சு தரப்போறாங்க, இது என்ன கதை, மிஸ்ஸிங் கேஸா, இல்ல பாப்பாவை வேற ஏதாச்சும், எதுவுமே எதுவுமே தெரியல. ஸோ அப்படிதான் மீடியாக்கள் அவங்க வந்து பேசிக்கிட்டு வராங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டுலன்னு வைங்களேன், இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்த வித்தின் ஹவர்ஸ்லயே இல்ல வித்தின் 2 டேஸ்லயோ 1 டேலயோ பெரிய பிரச்சனையா மாறும். இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க்காக பார்க்கப்படும். நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அந்த அளவுக்கு பொலிட்டீஷியன்ஸை எதிர்த்து, ஆளுங்கட்சியை எதிர்த்து இந்த எதிர்க்கட்சிகள் வந்து பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. என்ன உங்க கவர்மெண்ட்ல ஒரு பாப்பாக்கு பாதுகாப்பு இல்லை, என்ன கதை ஏது கதைன்ட்டு பொலிட்டிக்கல் பாம்பா மாறிடும் இது. அவ்வளோ ஒரு பிரச்சனையா மாத்திடுவாங்க. பட் ஆந்திரா மாநிலத்துல அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அப்படி யாராச்சும் ஒரு பொலிட்டீஷியன் பேசிட்டா கூட, ஸோ அந்த பொலிட்டீஷியனை எதிர்த்து நிறைய பேர் திட்டுறதுக்கு தான் அந்த இடத்துல இருந்து மீடியாக்கள்ல வந்து ஆள் இருக்காங்களே தவிர்த்து ஆளுங்கட்சியை வந்து பெருசா கொஸ்டின் பண்ண மாட்டாங்க இந்த பாப்பா காணாம போன இந்த விவகாரத்துல. ஆளுங்கட்சி அவங்க எல்லாம் போலீஸை வந்து நல்லா விட்டு பார்க்க சொல்றாங்க, எல்லா டீமையும் இறக்குறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் கிடைக்கணும்ல, ஏதாச்சும் ஒண்ணு ஒரு ஸ்டேட்டோடைய முக்கியமான நபர்களுடைய பார்வைப்படுதுன்னா ஏதாச்சும் ஒன்று அத்தன்டிக்கா கிடைக்கணுமா கிடைக்க கூடாது? நான் கேட்கிற கொஸ்டின் நியாயமா இருக்கா? சுத்தமா பிளைண்டா இருந்தா என்ன கதைங்க அது? அது ஒரு வகையான ஒரு இரிட்டேட்டிங்கை தானே தரும். ஸோ அதுதான் இப்போ கவர்மெண்ட் தரப்புல நான் வைக்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்கு. அவங்க ஏன் எதுவுமே தரல, எதுவுமே தராம பிளைண்டா அமைதியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. வாங்க வந்த பாப்பா 2 வயசு பாப்பா திரும்பி கிடைக்கணும். கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணுவோம். ஸோ இது சம்மந்தப்பட்டு உங்களுடைய கருத்துக்களை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் நண்பர்களே.